أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وقالوا لولا نزل عليه آية من ربه قل إن الله قادر على أن ينزل آية ولكن أكثرهم لا يعلمون. இந்த நபி மீது அவருடைய இறைவனிடமிருந்து ஏதேனும் ஒரு சான்று இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் வினவுகிறார்கள். நீர் கூறும், சான்றினை இறக்குவதற்கு அல்லாஹ் முழு ஆற்றல் பெற்றவன்தான். ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாமையில் இருக்கின்றார்கள். وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ وَلَا طَائِرٍ يَطِيرُ بِجَنَاحَيْهِ إِلَّا أُمَمٌ أَمْثَالُكُمْ مَا فَرَّطْنَا فِي الْكِتَابِ مِن شَيْءٍ ثُمَّ إِلَى رَبِّهِمْ يُحْشَرُونَ. பூமியில் வாழும் எல்லா பிராணிகளும் தன் இரு சிறகுகளின் துணை கொண்டு பறந்து செல்லும் எல்லா பறவைகளும் உங்களைப் போன்ற உயிரினங்களாகவே இருக்கின்றன என்பதை கவனியுங்கள். நாம் அவர்களை பற்றி பதிவு செய்வதில் யாதொரு குறையையும் வைக்கவில்லை. பிறகு இவர்கள் அனைவரும் தம் இறைவனிடமே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். وَالَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا صُمٌّ وَبُكْمٌ فِي الظُّلُمَاتِ مَن يَشَإِ اللَّهُ يُضْلِلْهُ وَمَن يَشَأْ يَجْعَلْهُ عَلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. ஆயினும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென வாதிடுகின்றார்களோ அவர்கள் செவிடர்களாயும் ஊமையர்களாயும் இருள்களில் உடன்று கொண்டும் இருக்கின்றார்கள். தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் சிக்க வைக்கிறான். மேலும் தான் நாடுகின்றவர்களை நேர்வழியில் செலுத்துகின்றான். قُلْ أَرَأَيْتَكُمْ إِنْ أَتَاكُمْ عَذَابُ اللَّهِ أَوْ أَتَتْكُمُ السَّاعَةُ أَغَيْرَ اللَّهِ تَدْعُونَ إِن كُنتُمْ صَادِقِينَ. இவர்களிடம் நீர் கூறும், அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் பெருந்துன்பம் உங்களுக்கு வந்துவிடும் போது அல்லது உங்களுக்கு இறுதி நேரம் வந்துவிடும் போது அப்போது அல்லாஹ்வை அன்றி வேறு ஒருவரையா அழைக்கிறீர்கள்? நீங்கள் வாய்மையுடையோராயின் சற்று சிந்தித்து கூறுங்கள். بل إياه تدعون فيكشف ما تدعون إليه إن شاء وتنسون ما تشركون. உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வையே அழைக்கின்றீர்கள். பிறகு எதற்காக அவனை அழைக்கின்றீர்களோ அத்துன்பத்தை அவன் நாடினால் உங்களை விட்டு நீக்கி விடுகின்றான். இறைவனோடு நீங்கள் இணை வைக்கும் கடவுள்களை இத்தகைய சந்தர்ப்பங்களில் மறந்து விடுகின்றீர்கள்.